சீனிவாசன் வேப்பனஹள்ளி தொகுதி ஓசூருக்கு பக்கத்தில் இருக்கு. 50 கோடி ரூபாய் தரோம், உனக்கு நீ என்ன வாரியம் கேட்கறியோ எதை கூட கேட்கறியோ நாங்க தருவோம்னு ஆஃபர் பண்ணிருக்காரு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? நீ ஒரு அண்ட புழுக, ஒரு ஆகாச புழுக எனக்கு தெரியும்டா. எம்.கே. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் ஒவ்வொரு கல்யாண வீட்டுக்கு போகும்போதும் புலம்புறத வாடிக்கை வச்சிருந்தாங்க. அப்போ ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப கான்பிடண்டா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. 3 மாசமாவது தாங்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம், 100% நம்ம ரெடியா இருக்கணும். தாவேகா ஆட்சி கலைகிறது மாதிரியான எந்த ஒரு சூழலும் இல்ல. அப்படி இருந்தும் இவங்க எந்த நம்பிக்கையில இப்படி பேசுறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தோணுச்சு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். இவங்க பண்ண சதி திட்டம் வெளியில வந்த பிறகுதான் அதுக்கான அர்த்தமே எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இந்த சதி திட்டம் சம்பந்தமா கைது நடவடிக்கை எடுத்தாங்க பாருங்க. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே திமுக இப்படி ஒரு சதியில ஈடுபட்டு இருக்காங்கிற விஷயம் தாவேகாக்கு தெரிய வந்துருச்சு. தாவேகாக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற விஷயம் திமுகவுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதன் பிறகு உதயநிதி ஒரு திருமண விழாவில் கலந்துக்கிறாரு. ஆட்சி 1 மாசத்துல கலையும் 3 மாசத்துல கலையுங்கிற அவங்களுடைய வழக்கமான டயலாக்கா பேசல. இவங்க சதி திட்டம் தான் அம்பலம் ஆயிருச்சு. இவங்க எக்ஸ்போஸ் ஆன உடனே வேற என்ன செய்யலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் பண்ணாலும் ஒரு ஆணியும் போட முடியாது. என்னத்த புதுசா யோசிக்க போறாங்க? இவங்க தாத்தா காலத்து டெக்னிக் தான். இவங்க பக்கம் வர்ற அம்ப அப்படியே எய்தவங்க பக்கம் திருப்பி விடுறது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணாங்க. அவரை கூட்டிட்டு போய் என்ன சொல்லியிருக்காங்க, உங்க வீட்டுக்கு ஒரு சோஃபா அமைச்சிடுறோம், ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்ந்துருங்க அப்படின்ட்டு. நம்ம அனிதா ரொம்ப தெளிவு சொல்லிட்டாரு, எனக்கு உங்க சோஃபாலாம் தேவையில்லை, எங்க தளபதி என்ன சொல்றாரோ, எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் நான் கேட்பேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன், RS பாரதி 2 பேருக்கும் அதே அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. ஒரே டயலாக் பேப்பர், 3 ஜெராக்ஸ், அதே டெய்லர், அதே வாடகை. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாது. டிவிகே எம்எல்ஏ யாருன்னு நீங்க ஏன் சார் தெரிஞ்சுக்கணும்? குதிரை பேர மாதிரியான சூழ்ச்சி வேலைகளை செய்யறதுக்கு தானே செந்தில் பாலாஜி மாதிரியான ஆட்களை கூட வச்சிருக்கீங்க. அதையெல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க. மக்களை இன்னும் நீங்க என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல. நீ தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க போய் அசிங்கப்பட்டாச்சு, எக்ஸ்போஸ் ஆயாச்சு. அசிங்கத்தை வெளியே காட்டிக்காதான் உண்மையான அரசியல்வாதி ரஜினி. திருமண நிகழ்வுல உதயநிதியும் சீமானும் சந்திக்கிறாங்க. பொது வேட்பாளரை அறிவிக்கப்பட போறாங்கல்ல. அண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. காரைக்குடியில தான் டெபாசிட் வாங்க முடியல, ஆனா இங்க டெபாசிட் வாங்கிடுவாரு. திமுக கிட்ட அண்ணன் மண்டிட்டு விட்டார். மண்டி என்ன படுத்துட்டாரு. ஆனா திமுகவை அண்ணன் கொஞ்சமா பேசியிருக்காரு. காலத்தில் தமிழ் தேசியம் பேசுறவன் எல்லாம் கருணாநிதி வீட்டு கக்குஸ் கல்வி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கா. முறவாசல் செஞ்சு குழப்பம் நடத்துறான். இவனுக்கு அவளை வருது, எங்கிருந்துடா வருது? திமுக வரும். ஏன் வரணும்? ஏன்டா வரணும்? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறான், அதனால வரணுமா? ஆமா, அப்ப பேசணும். கருணாநிதியா கழுவி ஊத்தணும். ஆனா இப்போ 1.5 கோடி ரூபாய்க்கு கார் கொடுத்திருக்காங்க. காசு, பணம், துட்டு. திராவிட எதிர்ப்பு கொள்கையாவது தமிழ் தேசியமாவது. அப்போ நாம் தமிழர் கட்சிக்காக கொள்கை பிடிப்போட இப்ப வரைக்கும் உழைச்ச திரள் நிதி வழங்கிய நம்ம தம்பிகளுக்கு நம்பிக்கை துரோகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.